தமிழகம் வந்துள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இப்போது சென்னையில் உள்ள சென்னை தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அந்த மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன், விஜயதாரணி, வானதி சீனிவாசன், அரவிந்த் மேனன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் வியூகத்தை இறுதி வடிவம் செய்யும் முயற்சியில் இந்த மையக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பியூஷ் கோயல் பங்கேற்று தமிழக பாஜக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து கூட்டணி விரிவாக்கம் மற்றும் தமிழக பாஜக போட்டியிடுவதற்கான தொகுதிகளின் எண்ணிக்கை, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பியூஷ் கோயல் இன்று தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு 2-3 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் தான் அவர் பிற்பகலில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது இல்லத்தில் அங்கு எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் மதிய விருந்துடன் இந்த தொகுதி பங்கீடு மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை, மேலும் OPS டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது, அவர்களுக்கான தொகுதிகளை இறுதி செய்வது, அது தவிர மற்ற கட்சிகளான தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியும் விரைவாக இணைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆகியவை குறித்தும் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகளின் ஆலோசனை, அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இதே போல இங்கு தஞ்சை மண்டலம், இது போல தென் மண்டலம், மத்திய மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் அங்கங்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்குள்ள தொகுதிகள் என்னென்ன, அந்தந்த தொகுதிகளின் பட்டியல், மேலும் வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களை பியூஷ் கோயல் கேட்டறிகிறார். இவ்வாறு கேட்டறிந்த பின்னர் அவர் இன்று அதிமுக நிர்வாகிகளுடனும், அதாவது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதற்கு முன்னோட்டமாக இன்று தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து முறைப்படி கடம்பூர் ராஜு, எடப்பாடி பழனிசாமி எத்தனை மணிக்கு எங்கு சந்திக்கலாம் என்பது குறித்த தகவலை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த தகவலின்படி 12:30 மணிக்கு லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பியூஷ் கோயல் சந்தித்து பேசுகிறார். அவரோடு அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோரும் அன்றைய கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு இன்று 12:30 மணிக்கு அவர் பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் லீலா பேலஸில் 12:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார் என்றும், அதற்கு முன்னோட்டமாக தான் கடம்பூர் ராஜு இன்று தியாகராய நகரில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை அர்ஜுன் ராம் மேக்வாலுடன் அங்கு சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார் என்றும், அதில் EPS-இன் கருத்து மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை, OPS மற்றும் டிடிவியை இணைப்பதா வேண்டாமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை அவர் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வாலிடமும் நயினார் நாகேந்திரனிடமும் கடம்பூர் ராஜு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த பேச்சுவார்த்தையில் கடம்பூர் ராஜு தெரிவித்த கருத்துக்களை ஒட்டி பியூஷ் கோயல் இப்போது பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் அந்த பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதில் நிர்வாகிகளின் கருத்து, தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் மற்ற கட்சிகளின் செல்வாக்கு, கூட்டணி வலிமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய அந்த பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. அதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன, எதிர்பார்ப்பு என்ன, கூட்டணி விரிவாக்கம் என்ன, OPS டிடிவி உள்ளேயா வெளியேயா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்று எடப்பாடி பழனிசாமியிடம் லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டலில் பியூஷ் கோயல் இறுதியாக விளக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமியின் இறுதி கருத்தையும் அவர் கேட்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பில் OPS டிடிவி மீண்டும் இணைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும், பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி பிரிவை விரைவில் இணைத்து ராமதாஸ் பிரிவை சமாதானப்படுத்துவது, மேலும் தேமுதிகவிற்கும் அவர்களோடு சாதகமான கூட்டணி முடிவை எடுத்துக் கொள்வது ஆகியவை தொடர்பாகவும் இன்றே முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும்
கமலாலயத்தில் கூடியிருக்கிறார்கள் பியூஷ் கோயல் தலைமையில். அவர்கள் பியூஷ் கோயல் மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன, அமித்ஷாவின் கருத்து என்ன, அதே போல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் கருத்து என்ன, அதிமுக தரப்பில் சற்று முன்பு கடம்பூர் ராஜு தெரிவித்த கருத்து என்ன என்று 3 கருத்துக்களையும் அவர் இந்த மைய குழு கூட்டத்தில் பேசி அவர்களது கருத்துக்களை அறிந்து அதன் பின்னர் இன்று 12:30 மணியளவிலேயே லீலா பேலஸில் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி ஒரு முடிவை அவர் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் கூட்டாக பியூஷ் கோயல் இபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பு கூட இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த முறை பிரதமர் நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ தமிழகம் வருகை தருவதற்கு முன்னதாக இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொகுதிகள் தொடர்பாக முடிவு எடுக்கப்படுவதற்கு ஒரு முன்னோட்டமான ஒரு முக்கிய கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் கட்சிகள், தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்சிகளின் இணைப்பு ஆகியவை தொடர்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அந்த கூட்டணியில் இணைவதாக உள்ள டிடிவி, ஓபிஎஸ், இது தவிர மற்ற சிறிய கட்சிகள் அனைத்திற்கும் அங்கு சீட்கள் ஒதுக்கீடு செய்யும் பணியை பாஜகவே மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து இன்றைய பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என கருதப்படுகிறது. சர்மிளா.